சில தற்கூரி நாய்ங்க இருக்கானுங்க போல இருக்கு. ஒன்னும் இந்த மாதிரி வந்து ஜாதி வரியெல்லாம் புஷ்டு உட்காந்துருக்கானுங்கன்னு சொல்லி நான் ஏன் யாரை என்ன சொல்றேன் ஏது சொல்றேன்னு சொல்லி நான் இந்த வீடியோல போடுறேன், நீங்களே பாருங்க. மாட்டுக்கறி சாப்பிடுங்க, ஆனால் தமிழன் என்று சொல்ல வேண்டாம், அது தமிழனுக்கு அவமானம், வெந்தேறிய வம்சம் என்று சொல்லிக்கோங்க. நான் தமிழனா இல்லையான்னு சொல்றதுக்கு நீங்க யாரா? நான் சாப்பிடுற சாப்பாட்டுனால மட்டும் நான் தமிழன் இல்ல இந்தியன் இல்லைன்னு என்ன போர்ட்ரேல் பண்றானுங்கன்னா எவ்வளவு வன்மமான மனிதர்கள் இருக்க கூட்டத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு பாருங்க. இதை பத்தி பேச வேணான்னு தான் இருந்தேன், பட் நான் கமெண்ட்ஸ் டெலீட் பண்ண இதே மாதிரி வந்துட்டே இருக்கு. அதனால ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகிட்டு தான் நான் இதை பத்தி பேசுறேனே. ஆக்சுவலி வந்து நான் இவரோட வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலி அவர் நிறைய ரீல்ல போட்டிருக்காரு அந்த பீஃபை பத்தி, அது சாப்பிட்டு இருக்காரு. அதனால நிறைய அந்த தற்கூரி நாயங்களாம் வந்து கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தற்கூரி நாயங்களாம் வந்து எதுவுமே வந்து உண்மையான ஒரு மூஞ்ச வச்சுட்டு வந்து பேசவே மாட்டானுங்க. கமெண்ட்ஸ்ல ஃபுல்லா ஃபேக் ஐடி தான். ஒரு சிலர் வந்து பேசுறானுங்க. அதெல்லாம் அந்த நாயங்களாம் வந்து உண்மையா சொல்றேன், உங்களுக்குலாம் வந்து இருந்தா வந்து நேரடியா பேசுங்களா டாபருங்களா. இத மாதிரி ஜாதி வரி பூச்சி வந்து அலையாதீங்க மக்களே. நான் ஏன் இவ்வளவு கொந்தளிச்சு பேசுறேன்னா, ஒரு ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் வந்து ஒன்னு போட்டிருக்காரு. அவருக்கு புரோட்டீன் தேவை, ஏதோ ஒன்னு பண்ணிட்டு போறாரு, அது அவரோட ஓன் பிரச்சனை. அதுல வந்து சில ஜாதி வரி பூச்ச நாய்ங்களாம் வந்து இத மாதிரி பேசிட்டு இருக்கனால தான் இப்ப நான் பேசுறேன். இதுல ஒரு நாய் ஒன்னு போட்டிருக்கு, ஜாதி வரி பிடிச்சி வந்து அழிஞ்சிட்டு இருக்கு போல இருக்கு, ஜாதி வரி தூண்டிட்டு இருக்கு, முஸ்லீம்லாம் வந்து பன்னிக்கறி போட்டு விடுங்க அவங்க சாப்பிடுவாங்களாம் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த மாதிரி நாயெல்லாம் வந்து உண்மையாவே சொல்றோம், மூஞ்ச காமி, உனக்கு தில்லு இருந்தா மூஞ்ச காமிச்சு பேசுறா டாபரே. நான் இது வரைக்கும் தப்பா பேசுனது இல்ல, அசிங்கமா பேசுனது இல்ல. அந்த மாதிரி நாயெல்லாம் வந்து ஜாதி வரி பிடிச்சிட்டு இருக்க நாயெல்லாம் வந்து இத மாதிரி பேசிதான் ஆகணும், வேற வாய்ப்பு இல்ல. பாவம் அவர் வந்து ஆக்சுவலி வந்து போட்டுனே இருக்கா போல, எல்லா கமெண்ட்ஸும் வந்து டெலீட் பண்ணிட்டு இருக்கா போல. ஸ்ரீஜித் பிரதர் கமெண்ட்ஸை டெலீட் பண்ணாதீங்க, அது அப்படியே இருக்கட்டும். அது இருக்க அந்த நாயங்களாம் வந்து வெறி பூச்சி அவங்களே தூக்கு மாட்டி செத்துருவானுங்க. இந்த மாதிரி ஜாதிவதி நாயங்களாம் இல்ல அங்க நக்குனீங்க இங்க நக்குனீங்க எங்கெங்கயோ நக்குனீங்க. இப்ப வந்து ஒரு ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் வந்து எதனா போட்டா இப்ப இங்க வந்து நக்க ஆரம்பிச்சிட்டீங்க, அப்படிதானே? சாரி, அந்த நக்கீங்களா? நாங்க வந்து ஒரு ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் வந்து எதனா இல்ல ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் இல்ல ஃபிட்னஸை பொறுத்து எதனா ஒரு ரிலேட்டட் வந்தாலும் யாரா இருந்தாலும் எங்க இருந்து குரல் கொடுக்க தான் செய்வானுங்களா. நக்கீங்களா 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 நக்கிட்டே இருங்க, முடிஞ்சா தூக்கு மாட்டி செத்து போயிடுங்க.